இந்தியாவின் கிறிஸ்தவ வரலாறு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையானது. அதை அறிந்து கொள்ளும் விதமாக ரெவரண்ட் ஜான் கிருபாகரன் அங்கிள் நம்மளோட கூட இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு ஒன்ன மாதிரி இளைஞர்களை நேசிக்கிறார். கண்களில் கண்ணீர். ஆனா எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. ஒரு வறுமையில் இருக்கிற ஊழியக்காரன் என்று யாரையும் ஆண்டவர் விட்டு விடுவதில்லை. ஊழியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க போறியா இல்ல உலகத்தோடு ஒட்டி வாழ போறியா? இந்த போராட்டத்தில் இருக்கும்போது எபில் அண்ணன் பி சாமியல் அண்ணனுக்கு இது இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பி சாமியல் அண்ணன் சேலத்திலிருந்து என்னை பார்க்க தூத்துக்குடி வந்துட்டார். அந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பையனை வளர்க்குறது பெரியவர்கள் இவ்வளோ முயற்சி எடுத்த காலம். மிஷினரி பண்ணினா கண்டிப்பாக பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த பயத்திற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்துவதற்கு நம்ம ஆயத்தமாகும் போது ஆண்டவர் நம்ம கனப்படுத்துவார். ஒரு செம்பு கம்பியையும் தங்க கம்பியாக மாற்றக்கூடிய பர்னபாக்கள் இன்றைக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். ஆதாரம் வியூவர்ஸுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவின் கிறிஸ்தவ வரலாறு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பழமையானது. இயேசுவின் சீஷராகிய தோமையர் காலத்திலே துவங்கப்பட்ட இந்த ஊழியம் இன்று வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நடத்த பெற்று வருகிறது. இதை குறித்த அறிவும் தெளிவும் நம்மளில் அநேகருக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அதை குறித்து அறிந்து கொள்வது மிக முக்கியமான கடமையாக இருக்கிறது. அதை அறிந்து கொள்ளும் விதமாக தன்னுடைய இள வயதிலே மிஷினரி பணிக்காக தன்னை ஒப்பு கொடுத்தவரும், அநேக ஆண்டுகள் பல இடங்களிலே கர்த்தருடைய திருப்பணியை செய்தவரும், எஃப்எம்பிபி நிறுவனத்தின் ஜெனரல் செக்ரட்டரியாக கிட்டத்தட்ட 8.5 ஆண்டுகள் பணியாற்றியவரும், இன்றைக்கு கிரைஸ்ட் ஃபார் ஆல் என்கிற ஊழியத்தின் மூலமாக தொடர்ந்து அந்த பணியை செய்து வருகிறவருமாகிய ரெவரண்ட் ஜான் கிருபாகரன் அங்கிள் நம்மளோட கூட இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட் அங்கிள். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். உங்கள் மூலமாக கர்த்தர் இந்த இந்திய தேசத்தில் செய்த அநேக பணிகளை குறித்து அறிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறோம். நீங்கள் இளம் பருவத்திலேயே நீங்கள் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்காக நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. எனக்கு அதை குறித்து அறிந்து கொள்ளணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுடைய விசுவாச வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது, அதை பற்றி கொஞ்சம் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கிறபடி நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். என்னுடைய இளமை காலத்தில் 1வது வகுப்பிலிருந்து 5வது வகுப்பு வரைக்கும் நான் பிறந்த ஊராகிய தூத்துக்குடியிலேயே படித்து கொண்டிருந்தேன். 6வது வகுப்பிலிருந்து 11வது வகுப்பு வரைக்கும் அந்த காலங்களில் ஸ்கூல் ஃபைனல் அதுதான் 11th ஸ்டாண்டர்ட். 11வது வகுப்பு வரைக்கும் கோவில்பட்டியில் படித்தேன். அப்படி கோவில்பட்டியில் படித்து கொண்டு இருக்கும்போது நாங்கள் தங்கி இருந்தது பக்கத்தில் ஒரு கிராமம், மந்தித்தோப்பு என்பது மிக அழகிய கிராமம். ஸோ எங்கள் வீட்டில் ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா, காலையிலே குளித்து விட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கோவிலில் போய் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பள்ளிக்கூடத்து அந்த பேகை வந்து கீழே வச்சுட்டு 2 கையை பிடிச்சி இப்படி தோப்புக்கரணம் போட்டு கோவிலை சுற்றி வந்து இப்படி தான் என்னுடைய பள்ளி பயணம். நான் 9வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர் தேவதாசன் ஒருவர், அவர் காளிமுத்திங்க வா அப்படின்னு சொன்னார். என்ன சார்னு போனேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமை எதுவும் ப்ரோக்ராம் வச்சுருக்கியான்னாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார்னு. அப்போ என்னை 4 மணிக்கு ராமசாமி பார்க்கில் சந்திப்பியா அப்படின்னு கேட்டார். என்னடா அது, வாத்தியார் கூப்பிட்டா டியூஷனுக்கு வாரியான்னு கேட்பார். ஆனால் இவர் பார்க்குக்கு கூப்பிட்றாரு, என்ன விஷயம்னு சொல்லி நானும் ஆசையோடு போனேன். அப்போது காலில் செருப்பு இல்லாத காலம், மாற்றுவதற்கு போதுமான ஆடை இல்லாத நாட்கள் என்றாலும் இருப்பதில் திருப்தியோடு கூட ஒரு 3 மணிக்கு என்னுடைய நடையை ஆரம்பித்து அவங்க சொன்ன இடத்துக்கு கரெக்டாக 4 மணிக்கு போயிட்டேன், ராமசாமி பார்க். ஸோ அதில் உட்கார்ந்துருக்கும்போது ஆசிரியர் வர்றாரு. அவருக்கு பின்னால் ஒரு 10 பேர் வராங்க. அது யாருன்னா எல்லாமே என்னுடைய ஸ்கூலில் படிக்கிற 10th 11th படிக்கிற பையங்க. எழுந்துருந்து வணக்கம் சொன்னேன். அவரும் வணக்கம் சொன்னார். சார் வர சொன்னீங்க வந்திருக்கேன், பின்னாலேயே வாங்கினார். சரின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து போனேன்.
ஒரு நல்ல பாறையினுடைய நிழலில் எல்லாரையும் வட்டமாக உட்கார சொன்னார். உட்கார்ந்தோம். ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாரு. அவர் மவுத் ஆர்கன் ப்ளே பண்ணுவார். அதை எடுத்து ப்ளே பண்ணி நீங்கள் சேர்ந்து பாடுங்க அப்படின்னாரு. அப்புறம் வேதத்திலேருந்து ஒரு பகுதி எடுத்து பகிர்ந்து கொண்டார். ஜெபம் பண்ணி முடித்தாச்சு. அப்படி அதுக்குள்ளே இருள் சூழ்ந்து வர்ற நேரம் அப்படியே நடத்தி எங்களை மலையிலேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ என் தோளில் கை போட்டு பாட்டு பிடிச்சதா அப்படின்னு கேட்டார். ஆமாம் சார் பிடிச்சிருந்தது அப்படின்னு. வேதத்திலேருந்து சொன்னது விளங்கிச்சா அப்படின்னு கேட்டார். போக போக விளங்கு சார் அப்படின்னு. சரி அப்படின்னு அன்றைக்கு துவங்கிய ஒரு அந்த ஆவிக்குரிய பயணத்தினுடைய ஒரு முதல் புள்ளி அதுதான். அதுக்கப்புறம் குருமலைன்னு ஒரு மலை உண்டு. தூத்துக்குடி மதுரை அந்த ட்ரெயின் ரூட்டில் போனோம்னா அது ஒரு ரயில்வே ஸ்டேஷன். அங்கே ஒரு கேம்ப்பு. அதுக்கும் என்னை கூட்டிகிட்டு போனார். அவரே காசெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போனார். அப்படி நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி அடுத்த ஒரு தகவல் என்னுடைய மனதில் பதிந்தது. ஆனால் எந்த தீர்மானம் எடுப்பலை. ஒரு நாள் அவருடைய தங்கியிருந்த பேச்சுலர் அப்போ அவருடைய அறைக்கு கூப்பிட்டு எனக்காக ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு வேத புத்தகத்தை புதிய ஏற்பாடை கையில் கொடுத்து டெய்லி இதை காலையிலையும் ராத்திரியும் நீ வாசி அப்படின்னாரு. சரி சார்னு போனேன். அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு குற்றாலத்தில் ஒரு கேம்ப் நடக்கு. அது ஒன்றை மாதிரி இளைஞர்களுக்கு தான். அதனால் நீ கண்டிப்பாக வரணும். சார் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு வசதி கிடையாது, அதனால் மன்னிச்சிக்கோங்க சார், இங்கே என்ன நடந்தாலும் நான் வர்றேன். இல்லை நீ வீட்டில் போய் கேளு, ஒரு 12 ரூபா ஆகும், அப்புறம் பார்த்துக்கலாம், நீ அதை மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கிட்டு வா, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். கடைசியில் வீட்டில் போய் கேட்டால் வீடு இருக்கிற நிலமை உனக்கு தெரியும், அதனால் அது சாத்தியமே இல்லைப்பா, அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிடு அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறப்போ என்னுடைய ஹாஃப் ட்ரவுசர் பின்னால் அது கிழிஞ்சிருக்கும். அது ஒட்டு போட்டிருந்தா கூட அது கிழிஞ்சிரும். அப்போது தபால் பெட்டி வருது தபால் பெட்டி வருதுன்னு என்னை கேலி பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்போ நான் வீட்டில் ரொம்ப அம்மா அப்பாட்ட வற்புறுத்தி எனக்கு ஒரு ட்ரௌசர் வாங்கி கொடுக்க மாட்டீங்க, மானத்தோட பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாமா அப்படின்ட்டு சொன்ன உடனே ஒரு 6 ரூபா கடன் வாங்கி என்கிட்ட கொடுத்து நீயே உனக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க. அன்றைக்கு ஈவினிங்கும் தேவதாஸ் சார் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சார்னே, என்னை வீட்டில் என்ன சொன்னாங்க, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார்னே. சரிப்பா நீ 12 ரூபா கொடுக்க வேண்டாம், 6 ரூபா மட்டும் கொடு, அது போதுமானது, நான் மற்றதெல்லாம் என்னுடைய பொறுப்பு அப்படின்ட்டார். ஏன்ட்ட இருக்கிற 6 ரூபாய் இவருக்கு எப்படி தெரியுது? உடனே ஒரு துணிவோடு கூட அந்த பணத்தை எடுத்து கையில் கொடுத்து சரி சார் நான் வர்றேன் சார் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனால் என்னாச்சு, உன்னுடைய ஏதோ ட்ரௌசர் வாங்கணும்னு சொன்னியே. இல்லை நான் குற்றாலம் கேம்புக்கு போகிறேன், 6 ருபீஸ் கொடுத்தா போதுன்னு சார் சொன்னாங்க, அதனால் நான் போகிறேன். எந்த கோலத்தில் போவே நீ அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி நான் சொன்னேன், அது ஏன் பிரச்சனை, நீங்கள் அங்கே கவலைப்படுறீங்க. கணேசன் ஒரு ஃப்ரெண்டு உண்டு, நல்ல ஹாக்கி பிளேயர். அவங்க அப்பா கோவில்பட்டி மார்க்கெட்டில் வெஜிடபிள் ஹோல்சேல் டீலர். உடனே அவர்கிட்ட போய் டே கணேசா எனக்கு 2 செட்டு ட்ரெஸ் இரவலாக கொடுறா, நான் கேம்ப் முடிச்சுட்டு வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணி திரும்ப கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் எனக்கு விருப்பமான 2 கலர் செலக்ட் பண்ணி கொடுத்தான். ஸோ அதோடு தான் அந்த கூட்டத்துக்கு போனேன். ஒரு நாள் முடிஞ்சது, 2வது நாள் முடிஞ்சது, எந்த தாக்கமும் இல்லை. ஆனால் குற்றால ஒவ்வொரு அருவியாக கூட்டிகிட்டு போவாங்க சைட் சீயிங்க்கு, அதை நல்லா என்ஜாய் பண்ணுவேன். சில நேரத்தில் கூட்டத்தில் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் நான் போயிட்டு வந்துடுவேன். 3வது நாள் கூட்டத்தில் அழைப்பு கொடுத்தாங்க. இப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு உன்ன மாதிரி இளைஞர்களை நேசிக்கிறாரு, உங்கள் எத்தனை பேர் இவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீங்க, இந்த நாள் இந்த கூட்டத்தினுடைய இறுதி நாள், அப்படி விருப்பப்படுறவங்க நீங்கள் தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நானும் தனியாக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறேன். மெயின் ஃபால்ஸ் பக்கத்தில், பிரதான அருவின்னு சொல்லுவாங்க, அது அந்த பகுதியில். அப்போ என்னுடைய இதயத்தில் பெரிய பாரம், கண்களில் கண்ணீர்.
ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அப்படியே உட்கார்ந்துருக்கிறப்போ நல்ல இருட்டாகி வருகிற நேரம், ஏதோ டார்ச் வெளிச்சம் பக்கத்தில் வர்ற மாதிரி ஒரு உணர்வு. அப்போ யாரோ என் தோளை தொடுறாங்க. பின்னால் திரும்பி பார்த்தா அந்த டார்ச் வெளிச்சத்தில் நம்ம தேவதாஸ் சாரை பார்க்க முடியுது. உடனே அவர், காளிமுத்து நீ ஏன் அழுற அப்படின்னு கேட்டார். சார், நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறேன். அநேகர மாதிரி நானும் தவறுகள் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய குலதெய்வம் காளியம்மாளும் முருகனும் எனக்கு அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பையோ சமாதானத்தையோ கொடுக்காது இருக்கும்போது இவ்வளவு கோயிலுக்கு போகிறேன், பூஜை பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்போ இயேசுநாதர் எப்படி எனக்கு கொடுக்க முடியும்? அப்போ ஒரு பக்கத்தில் உட்காந்து வேத புத்தகத்தை எடுத்து வெளிச்சத்தில் அவர் 1 யோவான் 1:7, 1 யோவான் 1:9 இப்படிப்பட்ட வேத வசனங்கள் எல்லாம் வாசித்து காமிச்சு, சகல பாவங்களையும் நீக்க வல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மட்டும்தான். அவர் தான் நமக்கு பலியானவர். அதனால் அந்த ஆண்டவர் உனக்கு ரொம்ப நல்லவராக இருப்பார், நீ ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லி குறிப்பாக யோவான் 1:12 எடுத்து வாசித்து காமிச்சாங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். சரி சார், நான் இந்த இயேசுநாதரை ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ நீ ஜெபம் பண்ணு அப்படின்னாரு. சார், நான் ஜெபம் பண்ணி பழக்கம் இல்லையான்னு. உங்கள் அப்பாட்ட பேசுகிற மாதிரி தான், அம்மாட்ட பேசுகிற மாதிரி தான். உன் மனசில் என்ன வருதோ அதை சொல்லி நீ ஜெபம் பண்ணு. அப்போ நான் ஜெபம் பண்ணது, இயேசுநாதரே நீர் எனக்கு புதியவர். நான் இதுக்கு முன்னமே அதிகமாக கேட்டதில்லை. சார் தான் எனக்கு உம்மை பற்றி அவ்வப்போது சொல்லியிருக்கிறாங்க. என்னையும் நீங்கள் நேசித்து எனக்காகவும் நீங்கள் சிலுவையில் ரத்தம் சிந்தியிருப்பீங்கன்னா அந்த இரத்தத்தின் புண்ணியத்தினால் நம்முடைய பிள்ளையாக மாற்றிக்கொள்ளுங்க. என்னுடைய தவறுகள் பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிங்க. இன்னிலேருந்து நான் உங்களுடைய பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண அவரும் எனக்காக ஜெபம் பண்ணார். இதுதான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டதினுடைய அந்த அனுபவ சாட்சி. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆசிரியர் பிள்ளைகள் மேலே கொண்ட பாரத்தின் நிமித்தமாக அவருடைய பிரயாசத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதில் ஒரு துணுக்கும் சொன்னீங்க, உங்கள் பேர் காளிமுத்து. அந்த காளிமுத்து எப்படி ஜான் கிருபாகரனாக மாறினார், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தீங்க, அந்த வரலாறு எப்படி நடந்தது? ஒரு சிற்ப கலைஞன் ஒரு கல்லை பார்க்கிறான், அதில் என்ன ஒரு சிற்பத்தை உருவாக்கலான்னு யோசிக்கிறான், அப்புறம் அதில் வேலையை துவங்குகிறான். அதே மாதிரி கோவில்பட்டியில் 1 வருடம் வேலை செய்த நாட்களில் ஆசிரியர் தேவதாஸ் என்னை மட்டும் இல்லை, குறைந்தது ஒரு 10-15 பேர் ஆண்டவருடன் நடத்தினார் வித்தின் அ இயர். இப்போ அவர் தூத்துக்குடியில் கால்ரூல் ஹைஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கேருந்து எனக்கு கடிதம் எழுதுகிறாங்க. இப்போ நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்ருக்கேன். அப்போ அந்த கடிதத்தில் என்ன எழுதுகிறாங்க, இப்படி பண்ணவளைன்னு ஒரு அழகிய கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் ஒரு மிஷினரி கேம்ப் நடக்குது, அந்த கேம்புக்கு நீ வந்தீன்னா உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், நீ இப்போ தான் ஆண்டவருக்குள்ளே பிறந்த பிள்ளை, வளர்ந்து வர்ற, அதனால் உனக்கு இந்த கேம்ப் நல்லாயிருக்கும், இது ஒரு மிஷினரி கேம்ப்புன்னு சொல்கிறார். உடனே நான் இங்கேருந்து பதில் கடிதம் போடுறேன். அதே பழைய பல்லவி, சார் எங்கள் வீட்டில் அனுப்ப மாட்டாங்க, கையில் காசு கிடையாது, மன்னிச்சிக்கோங்க சார் அப்படின்னு. உடனே அவர் பதில் போடுறாரு. அப்போ இந்த அலைபேசி தொலைபேசி எதுவுமே கிடையாதுல்ல, போஸ்ட் கார்டு போடுறாரு. பண்ணவளை சேர்றது ஓம் பொறுப்பு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன்ப்பா, அங்கே உள்ள செலவு உன்னை திருப்பி அனுப்புறது எல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், நீ வா அப்படின்றார். சரின்னு சொல்லி எனக்கு இருந்த உடைமைகளோட ஒரு சின்ன துணி பையில் என்னுடைய ஜாபங்கள் வச்சுட்டு போகிறேன். பெட்ஷீட்டு டவல் எதுவுமே எடுக்கல. அந்த மாதிரி கேம்புக்குரிய ப்ரிப்ரேஷனுக்குரிய வாய்ப்புகள் வீட்டில் இல்லாத காலம். உடனே அங்கே போனோடனே என்னை நல்லா வரவேற்று
என்னுடைய பேரை ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு தங்கு இடம் என்ன, மற்றவங்களோட எப்படி தங்குறது எல்லாத்தையும் சொல்லி ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த கூட்டத்தில் அவரும் பங்கு பெறுறாரு. அதுவும் 3 days மீட்டிங்ஸ். 3ஆவது நாள் சந்தியா, மறுநாள் அன்றைக்கு நைட்டோட கூட்டம் முடியுது. அந்த சந்தியாவில் மிஷினரி ஊழியத்துக்கான அழைப்பு கொடுத்தாங்க. இந்த மிஷினரி ஊழியத்திற்கு உங்களில் யாரெல்லாம் விருப்பம்? அப்போ அதில் எனக்கு மிஷினரியாக போகணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் நம்ம போய் எப்படி செய்வோம், என்ன செய்வோன்னு முழுமையான ஒரு அனுபவம் கிடையாது. ஏன்னா சண்டே ஸ்கூலோ விபிஎஸ்ஸோ இந்த விதமான கதைகளோ கேட்டு பழக்கம் இல்லாததுனால எனக்கு ஒரு பெரிய யோசனை. ஆனாலும் நான் ஊழியத்தில் இணைந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் எழுதி கொடுத்துட்டேன். மற்றபடி ஊழியத்திற்கு தியாகம் செய்வதை குறித்து பேசும்போது என்னுடைய பேனா, அப்புறம் அந்த வருஷம் பள்ளிக்கூடத்தில் நோட் புக்ஸு, அதை கடையில் போட்டு அதில் வர்ற காசு, ஒயிட் பேப்பர்ஸ், மிஞ்சின பேப்பர்ஸை இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படி தீர்மானித்து மாதம் 50 பைசா கொடுப்பேன் அப்படின்னு அந்த காலத்தில் 50 பைசே டிசைட் பண்ணது. இதை வச்சு என்னை பின்தொடர ஆரம்பித்தாங்க. இப்போ நான் அந்த பண்ணவளை கேம்பில் நெக்ஸ்ட் இயர் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். சரி, 66வது வருஷத்துலேயும் 1966லேயும் அந்த கேம்புக்கும் சார் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போன அந்த கேம்பினுடைய 3rd டேயில் தான் இப்போ முழுமையான ஒரு தெளிவோடு கூட யார் உங்களில் இந்த அருட்பணி செய்வதற்கு ஆயத்தம் அப்படிப்பட்டவங்க எழுந்து நிற்கலான்னு சொன்ன உடனே ஒரு ஏறத்தாழ 15 பேர் எழுந்து நின்றுருப்பாங்க. அதில் நான் ஒரு ஆள். ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியத்திற்கு வருவேன் என்று சொல்லி. ஸோ என்னுடைய மிஷினரி ஊழியத்தினுடைய துவக்கம் பண்ணவளையில் நடந்த அந்த மிஷினரி கேம்ப். அந்த கேம்பும் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவின் சார்பில் தான் அந்த வருடத்தில் நடத்தப்பட்டுச்சு. அதுதான் ஃபஸ்ட் மிஷினரி கேம்பும் கூட. ஓ, ஆமாம் ஆமாம். 66ல் 65ல் அது தொடர்ந்து 66லையும் நடந்தது. அன்றைக்கு யார் செய்தி கொடுத்தாங்க? மிஸ்டர் பி சாமியல். பி சாமியல் அண்ணாச்சின்னு சொல்லுவோம், விபிஎஸ் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க, சின்ன அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க. குற்றாலம் கேம்ப்லேயும் அவங்க சந்தியாவில் தான் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு நான் தனியாக ஜெபம் பண்ண போனது. அவங்க அழைப்பு கொடுத்தப்போ தான் போனது. அதே போல் பண்ணை விளை கேம்ப்லேயும் அவங்க கொடுத்த அழைப்பில் தான் முழு நேர ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்தது. தேவதாஸ் ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறாங்க. அதன் பிறகு பி சாமியல் அங்கேயும் உங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க ஆண்டவர் உங்களை தொடுவதற்கு. இதை தொடர்ந்து நீங்கள் எஃப்எம்பிபி ஊழியத்தில் இணைந்த வரலை, அது எப்படி நடந்தது? நீங்கள் நேரடியாகவே இந்த கேம்ப் முடிஞ்ச உடனே மிஷினரி பணிக்கு ஒப்பு கொடுத்து அதில் இணைந்துட்டீங்களா, இல்லை அந்த காரியங்கள் எப்படி நடந்தது? 1966வது வருடம் நான் 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், போர்டு எக்ஸாம். அப்போ அதுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. எவ்வளவோ இடத்துல போய் எங்கள் அப்பா அம்மா கடன் கேட்குறாங்க. எங்கள் தாய் மாமா அவங்க வீட்டில் கூட நான் தூத்துக்குடிக்கு, கோயில்பட்டினம் தூத்துக்குடி வரைக்கும் ஒரு 15 ரூபா கடன் கொடுங்க மாமா, நான் எக்ஸாம் எழுதிட்டு வேலை செய்து உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுறேன்னு சொல்கிறேன். யாருமே கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இல்லை. அப்போது ஒரு பஞ்சகாலம்னு சொல்லணும் தமிழ்நாட்டில். இது எப்படியோ செய்தி தேவதாஸ் சாருக்கு போயிடுது. ஐ டென்ட் இன்ஃபார்ம் ஹிம். அவங்க இப்போது தூத்துக்குடியில் அதே கால்டுலை ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொல்லவில்லை, எப்படியும் அவங்க கேள்விப்பட்டு 16 ரூபா டெலிகிராஃப் மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. 15 ரூபா ஃபீஸ், 1 ரூபி பெனால்ட்டி. இதுக்குள்ளே பேப்பர்ஸ் எல்லாம் மூவ் ஆகி டியூ ஆஃபீஸ் போயிடுச்சு. பட் என்றாலும் பெனால்ட்டி கட்டி அந்த எக்ஸாம் எழுதின உடனே மறுநாளே ஒரு சோடா கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நம்ம பாட்டில் கழுவுறது என்னுடைய வேலை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேள்வி பண்ணாங்க, போய் இப்படிப்பட்ட வேலைக்கு போயிட்டியடா, வேறு வேலை கிடைக்கலையான்னு.
உடனே 1 மந்த் அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பெட்டி ஷாப்புக்கு போகிறேன், பெட்டி கடை. அந்த கடைக்கு கதவே கிடையாது. ஆமாம். ஒரு பக்கம் பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும். இது போக வெற்றிலை பாக்கு, பீடி, சிகரெட்டு எல்லாம் இருக்கும். ஸோ நான் 12 மணி நேரம் வேலை செய்யணும், முதலாளி 12 மணி நேரம். அது மதுரை ஹை ரோடில் இருந்துச்சு. 2 பக்கம் சினிமா தியேட்டர், மார்க்கெட் பக்கம். அதனால் பிஸி ரோடு. அதனால் 24 ஹவர்ஸ் கடை திறந்துருக்கும். அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது தேவதாஸ் சாருக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம பையன் இப்போ கடையில் பெட்டி கடையில் வேலை செய்ய போயிட்டான், இவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்குறதுக்காக தூத்துக்குடிக்கு வர்றாரு. தூத்துக்குடியிலேருந்து கோயில்பட்டி வர்றாரு. கோயில்பட்டி வந்து நான் கடையில் பிஸியாக வேலை செய்துட்ருக்கேன். உடனே எடுத்த கேள்வி தான், உனக்கு வெக்கம் அல்லன்றாரு. என்ன சார் அப்படின்னு. பீடி சிகரெட்டு குடிக்கக்கூடாது, புகையிலை யூஸ் பண்ணக்கூடாது, வெற்றிலை பாக்கு போடக்கூடாது, இது உன் சரீரத்துக்கு கேடு, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது, உன் சரீரம் வந்து தேவனுடைய ஆலயம், இப்படி சொல்ல வேண்டிய ஆள் நீ அதை விற்றுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நமக்கு டோஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இந்த கடையில் நீ ஒரு நிமிஷம் இருக்கக்கூடாது, நீ என் பின்னாலே வா, தூத்துக்குடிக்கு வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் சொல்லிட்டு போயிட்டார். 1 வாரம் டைமு, அப்படி அங்கே வந்துடணும் அப்படின்னு. இப்போது இந்த கடையில் இந்த முதலாளிக்கு நமக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு அவருக்கு. ஏன்னா இது வரைக்கும் வேலை செய்தவங்க பல விதத்தில் வேலை செய்து பணத்தெல்லாம் களவாடி, இது இப்போ அவருக்கு அது கடை, நான் வந்து கடவுளுடைய பிள்ளை, அதனால் உண்மையாக வேலை செய்கிறேன். அவர் கொஞ்சம் நல்ல வருமானம்லாம் வந்ததுனாலையும் மக்கள்கிட்ட பழகிறதுலேயும் நிறைய வாடிக்கையாளர்கள் புதிய வந்ததுனால அவருக்கு ரொம்ப பிரியம். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், ஐயா என்னை படிச்சுக்கோங்க, நான் தூத்துக்குடிக்கு படிக்க போகிறேன், நான் காலேஜில் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், இத்தனை மணிக்கு நான் ஊரிலிருந்து புறப்பட்டு நான் தூத்துக்குடி போக போகிறேன்னு. அவர் தூத்துக்குடிக்கு அவங்க அப்பா கையில் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, அவர் வயசான ஆள். இவர் ஓனர் வந்து நான் இருந்த கிராமத்துக்கு என்னை தேடி வந்துட்டார். அவரும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அழுறார். என்னை விட்டு போறியப்பா, நீ இருந்தப்போ என் கடை எவ்வளோ நல்லா இருந்துச்சு, நீ கொஞ்ச காலம் இங்கேயே இருந்தேன்னா நான் உனக்கு கூட ஒரு கடை வச்சு கொடுப்பேனே அப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இல்லையா, மன்னிச்சுக்கணும், என்னுடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குது, அதனால் நான் போயிட்டு வரேன். ஸோ தேவதாஸ் சார் வந்து அங்கே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சென்டர்னு ஒரு புக் ஸ்டால், இங்கே எவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சர்வீஸ் இருக்கிற மாதிரி சென்னையில் எக்ஸ்க்ளூசிவாக ஆவிக்குரிய புத்தகங்களை வைத்து அதை ஊழியமாக செய்துட்ருக்கு. செய்யணும்னு ஆரம்பித்து எல்லாம் ஆயத்தம் பண்ணிட்டாங்க, நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ என்ன அந்த கடையில் கொண்டு வைக்கிறாங்க. இதுக்கு முன்னால் நீ காலேஜுக்கு போகணும், ஒரு கண்டிஷன், நீ 30 ரூபா கொடுக்கணும் மாதம், உங்கள் பேரண்ட்ஸ் அந்த தியாகத்தையாவது செய்யணும் அப்படின்றாங்க. இல்லை சார் அது முடியாதுன்னு சொன்ன உடனே, அப்போது இந்த புக் ஸ்டாலில் வேலை பார்த்துக்கிட்டு இங்கேருந்து உனக்கு ஒரு சம்பளம் கொடுப்போம், அதுலேருந்து ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங், புக் கீப்பிங் இதெல்லாம் நீ படித்ததுக்கப்புறம் ஊழியத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு அதில் வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதுவே ஒரு ஊழியந்தான். அவங்க சொல்லாதெல்லாம் செய்வேன். ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டுனா அட்டைப்பட்டியில் செலக்டிவாக புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஒவ்வொரு கோயிலுக்காக போய் வெளியே கடை போட்டு அப்படி நிறையா, குறிப்பாக மிஷினரி பயோகிராஃபிஸ் எல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி புஷ் பண்ண நாட்கள். ஸோ அப்படி அங்கே அந்த கடையில் வேலை செய்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு தரங்கதர கெமிக்கல்ஸ்னு ஒரு மெடிக்கல் கெமிக்கல் ஃபேக்ட்ரி, அங்கே ஸ்டெனோகிராஃபராக வேலை கிடச்சிது. அதுவும் சீஃப் இன்ஜினியருக்கு நான் ஸ்டெனோகிராஃபர். இப்போ வீட்டில் ரொம்ப சந்தோஷம், குதூகலம், பையன் நம்மளை நீ சப்போர்ட் பண்ணுவான், காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே போய் வேலை செய்துட்ருக்கிறேன். 19 வயசில் வேலைக்கு போயிட்டேன். அது 1969 வேலை செய்துட்ருக்கேன். 70வது வருஷம் பிறந்து போயிட்டுருக்கு. அப்போது ஆண்டவர் என் கூட பேசுகிறார், நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து 5 வருஷம் ஆக போகுது, நீ எப்போ வருவேன், நீ எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் சொல்கிறாங்க சாமி. நீ வீட்டுக்கு தேவை, நீ வீட்டுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சு கொடு, அப்புறம் நீ எங்கே வேணாலும் போன்னு சொல்கிறாங்க. அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, தம்பி படிச்சிட்ருக்கான், தங்கச்சி படிச்சிட்ருக்கான். ஸோ நான் ஏதாவது உதவி செய்யணும் சாமி அப்படின்னு. நீ ஊழியத்துக்கு வந்தீன்னா உன்னுடைய குடும்பத்தின் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக் கொள்வேன். அதனால் அழைப்பது நான், நீ வரணுன்றாரு. பாத்திரம் கழுவிட்டு இருந்தப்போ தான் என்னுடைய ரூம்மேட் நல்லா சமைப்பார். எனக்கு சமையல் இப்போவும் அடிச்சு போட்டால் வராது. அப்போது நான் வீடு பெருக்கி ஜாமான் வாங்கி பாத்திரம் கழுவெல்லாம் என்னுடைய வேலை. ரூம்மேட் அழகாக சமைச்சிருவார். அப்போது பாத்திரத்தில் சாம்பலெல்லாம் பூசி கழுவ வேண்டிய நேரம் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு மல்யுத்தமே நடக்குது. அப்போ நான் ஆண்டுகிட்ட சொல்கிறேன், சார் லார்ட் கிவ் மீ 5 years, ஒரு 5 வருஷம் கொடுங்க சுவாமி, நான் ஊழியம் செய்து கண்டிப்பாக வாரேன். ஆனால் இந்த 5 வருஷத்தில் வீட்டுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், நீ எனக்கு வரணும், நான் உன்னை பொறுப்பெடுத்துக்கொள்கிறேன். அதே மூடோடு ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன். அப்போ என்ஜினியர் என்னுடைய டேபிளுக்கு வந்துட்டார் திடீர்னு. ஒய் மேன் யூ ஆர் க்ரையிங், யூ ஆர் வித் டியர்ஸ் அப்படின்றாரு. உடனே அன்றைக்கி தான் முதல் முறையாக அவர்கிட்ட என் சாட்சி சொல்கிறேன். சார் மன்னிச்சுக்கோ, அவர் ஒரு நார்த் இந்தியன், நான் என்னை ரொம்ப நேசிப்பறியா, நான் தான் இருக்கிற ஸ்மாலஸ்ட் பாய் தேர். கிட்டத்தட்ட 2000 பேருக்கு வேலை செய்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி அது. உடனே சார் உங்கள் ரிஜிஸ்டரில் காளிமுத்துன்னு பேர் இருக்குது, இப்போது நான் ஒரு கிறிஸ்டியன், என் பேர் ஜான் கிருபாகரன், நான் இயேசுநாதருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்துருக்குறேன். இப்போது இயேசுநாதர் என்ன தன்னுடைய ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அதான் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் ஆயமின்ன டயலமா, அதனால் கொஞ்சம் மனசில் கஷ்டம் சார், அதான் உட்காந்துருக்கேன். உடனே எடுத்த உடனே சொன்னார், டோன்ட் பி எ ஃபூல், முட்டாளாக இருக்காத, இந்த வயசில் இங்கே வேலைக்கு வந்தது யாருமே கிடையாது, இப்போ தான் உனக்கு 20 வயசு, அப்போது இன்னொரு 10 வருஷம் நீ வேலை செய்தீன்னா உனக்கு அநேக உயர்வுக்கு இந்த கம்பெனியில் நான் உதவி செய்கிறேன். அப்போ அடுத்த காதில் ஆண்டவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? 20 வயசில் 19 வயதில் வந்து 20 வயசில் இந்த கம்பெனிக்கு இது வரைக்கும் யாருமே வந்ததில்லைங்கிறது சரித்திரம்னா, அந்த வயசில் நீ ஏன் ஊழியத்துக்கு வந்தா எத்தனை வருஷம் நீ வேலை செய்யலாம்? ஈஸி சேரில் பேரப்பிள்ளைகளோடு விளையாடும் காலம் தேவையில்லை. உன் சரீரத்தில் தெம்பு இருக்கிற நேரத்தில் தான் உன்னுடைய முழு வலிமையோடு எனக்கு ஊழியம் செய்வதற்கு நீ தேவை. அன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்தேன். அன்றைக்கு வந்து ஏப்ரல் கடைசி நாள், மறுநாள் மே 1ஆம் தேதி உலக தொழிலாளர் தினம். அன்றைக்கு கம்பெனி ஃபேக்ட்ரி லீவ். நேராக தூத்துக்குடிக்கு எமிலண்ணை வீட்டுக்கு போகிறேன். அப்போ எமிலண்ணை வீட்டு முன்னால் வராண்டால் ஒரு சின்ன வட்ட டேபிள், ஒரு டொனேஷனாக கொடுத்தது, அந்த வட்ட டேபிள் பக்கத்தில் ஒரு ஸ்டூல் இருக்கும். நேராக போனேன், அண்ணே நான் இன்னையிலேருந்து ஊழியத்துக்கு வந்துடுறேன், நீங்கள் என்ன அவ்வப்போது வந்து சந்தித்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க, எப்போ வருவேன்னு. நான் இப்போ வந்துட்டேண்ணே முழு. இவங்க தம்பி அம்மா அப்பாவுக்கெல்லாம் தெரியுமா? தெரியாதுன்னு. பிறகு இல்லைண்ணே பரவாயில்ல, சரி அப்போ நாளையிலேருந்து வாரீங்களா? இல்லைண்ணே இன்றைக்கே நான் ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி, அப்போது எஃப்எம்பியில் ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் உண்டு, அரைக்கூவல்னு. நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு ஃபாலோ அப் ஒர்க் ஆரம்பித்தோம். நான் கடிதங்கள் எழுதுவேன், அண்ணனுக்கு டைப் பண்ண வேண்டிய இதெல்லாம் அனுப்பிட்டு கைப்படைய கடிதங்கள் எழுதி வாசகர்களுக்கு அந்த ஃபீட்பேக் வரும்ல, அதுக்கு பதில் எழுதி அவங்கள என்கரேஜ் பண்ணுறது. தம்பி நீங்கள் விட்டுட்டு போன ஃபைலெல்லாம் அப்படி தான் இருக்குது, நீங்கள் விட்டுட்டு போன கடிதங்கள் அதுக்கப்புறம் இன்னும் பதில் எழுதாமல் இருக்குது, அதனால் நீங்கள் ஆரம்பிங்க செய்யுங்க அப்படின்னு. ஸோ அப்படி தான் என்னுடைய மிஷினரி பணியில் இணைந்தது. இப்படி இப்போ ஒரு வரலாறுக்கு பின்னால் தான் வந்துச்சு. ஆண்டுடைய கிருபையினால் அன்று துவங்கிய பயணம் இன்றைக்கு வரைக்கும் தொடருது. நிறைய ஆச்சரியமான செய்திகள்.
ஒன்று வாலிப வயதில் கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைத்திருக்கும் பொழுது அவ்வளோ வறுமையின் மத்தியிலே, ஏன்னா இன்றைக்கி நிறைய வாலிபர்களுடைய ஒரு கேள்வியாக நம்ம பார்க்குறது ஜாப் செக்யூரிட்டி, ஃப்யூச்சர் எங்கே இருக்குது, எப்படி என்னுடைய ஃப்யூச்சர் எஸ்டாப்ளிஷ் ஆகும், நான் என்ன செய்ய முடியும் என்கிற ஒரு வேட்கையும் ஒரு தேடலும் இருக்கிற ஒரு காலகட்டத்தில், அது அவ்வளவு வறுமையின் சூழ்நிலை, குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கிற நிலைமையில் இது ஒரு மிக சவாலான ஒரு டெசிஷன் நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களோடு பேசினதுக்கு, அந்த பேச்சுக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து ஊழியத்திற்கு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய சவாலான ஒரு காரியமாக பார்க்குறேன். எமில் ஜெபசிங் அங்கிளோட உங்களுடைய அந்த உறவு எப்படி ஆரம்பித்தது, அது எப்படி அவர்கிட்ட போய் நீங்கள் இணைந்தீங்க? 1965 முதலாவது மிஷினரி கேம்ப் பண்ணவளையில் நடந்தப்போ, அந்த மீட்டிங்கில் பங்கு பெற்றவங்க எழுதி கொடுத்த அந்த ஃபீட்பேக் ஷீட்டை வச்சு அண்ணன் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும்போது என்னுடைய நான் எழுதி கொடுத்த படிவத்தை பார்த்துருக்காங்க. நான் மீதமுள்ள இங்கு கொடுப்பேன், என்னுடைய நோட்டு புத்தகங்கள் விற்ற காசு கொடுப்பேன், அப்புறம் மீதம் இருக்கிற வெள்ளை காகிதங்களெல்லாம் பத்திரப்படுத்தி அதை ஊழியத்தினுடைய தேவைக்கு நான் கொடுப்பேன். அதோடு கூட மாதம் 50 பைசா நான் ஊழியத்துக்கு காணிக்கையாக தருவேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த பையனை பார்க்கணுமேன்னு ஆசை. ஸோ நான் 1966 வருஷத்தில் ஊழியத்துக்கு அழைப்பு கன்ஃபார்ம் ஆகி நான் முழு நேர ஊழியத்தில் ஒரு மிஷினரியாக என்னை இணைத்து கொள்கிறேன் என்று நான் எழுதி கொடுத்ததை அதுக்கு அடுத்த வருஷம் அதை பார்த்து, அப்போ நான் ஏற்கனவே அந்த எவாஞ்சலிக்கல் லிட்ரேச்சர் சென்டரில் வேலை செய்துட்டு இருந்தனால நேர கடைக்கு வந்தாங்க. சரி தம்பி, நீங்கள் எழுதி கொடுத்த படிவத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா எழுதியிருந்தீங்க, நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்க தம்பி அப்படின்னா, நான் இப்போ டைப்ரைட்டிங், ஷார்ட் ஹேண்ட், புக் கீப்பிங், அக்கௌண்டன்சி, இந்த டெக்னிக்கல் ஸ்டடீஸ்லாம் படிச்சுட்ருக்கேன்னா இங்கேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எப்போ படித்து முடிப்பீங்க தம்பி, என்னென்ன அப்படின்னா, இல்லை ஊழியத்துக்கு வரணும்ல, நான் வர்றேன்னு, கண்டிப்பாக வாரேன் அப்படின்னு சொல்லி, அப்போ 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. whenever he comes to Toothukudi அப்போ என்னை வந்து பார்ப்பாங்க. ஆமாம், வெளியின்னு அப்படி பார்த்துட்டு ஒரு ஜோம் பண்ணிட்டு அப்படி புறட்டுருவாங்க. அப்படி ஒரு நாள் வரும்போது, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படி வரும்போது, கடையை அடைக்கும்போது, நீங்கள் என்னுடைய ஆஃபீஸில் வந்து எனக்கு உதவி செய்ய முடியுமா, ஆளே இல்லை தம்பி, பார்ட் டைமாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி நான் சாயபுரம் போவேன். 15 ரூபா அந்த ஆஃபீஸ் வாடகை, ஒரே ஒரு சின்ன ரூம், கீழே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ், அதுக்கு மேலே இந்த ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் தான் நான் போய் அண்ணனுக்கு நான் உதவியாளராக இணைந்தது. அப்படி ஒரு நாள், அந்த முதல் நாள் போகும்போது கதவு பூட்டின மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்க விசும்பும் சத்தம் கேட்குது. ஜன்னல் வழியாக லேசாக புஷ் பண்ணிட்டு எட்டி பார்த்தா அண்ணன் அழுது ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கதவை நாக் பண்ணேன். சொன்னேன், நான் வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னேன். சரின்னு சொல்லி உட்கார சொல்லி அந்த டைப்பிங் ஒர்க்கெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் தரங்கதர கெமிக்கல்ஸில் எனக்கு இன்டர்வியூ வந்து அங்கே செலெக்ஷன் ஆகி அங்கே ஜாயின் பண்ணும்போது, அப்போ அண்ணன் கடிதம் எழுதுவாங்க, தம்பி நீங்கள் விட்டுட்டு போன வேலைகளெல்லாம் அப்படி இருக்க, இது இன்னொரு ஆள் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கலையே, நீங்கள் எப்போ வருவீங்க? அப்போ தான் ஒரு முறை எனக்கு எழுதின அந்த ஃபுல் இன்லேண்ட் லெட்டரில் க்ரீன் இங்க்லேயே எழுதி அனுப்பினேன். ஸோ அண்ணங்கிட்ட வந்து ஜாயின் பண்ணும்போது கேட்குறாங்க, வீட்டுக்கு தெரியுமா, சொல்லிட்டீங்களான்னு. இல்லைன்னா என்ன, அப்போ எப்படி சொல்ல போகிறீங்கன்னாங்க. இல்லைன்னா நான் எப்போ கோவில்பட்டிக்கு போகிறேனோ பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணன்ட்ட வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க, அப்போ நான் சொல்லிக்கிடுறேன்னு சொல்லி 8 நாளுக்கு அப்புறம் தான் அங்கே போகிறேன். எங்கள் வீடு கோயில்பட்டி, பேட்ரிக் அண்ணனுடைய வீடும் கோயில்பட்டி, அங்கே இதே மாதிரி ஆஃபீஸ் கம் ரெசிடென்ஸ்.
அவங்க வீட்லேயும் முன்னால் ஒரு சின்ன ரூம் உண்டு, அதில் தான் ட்ரெஷர் ஆஃபீஸ். அங்கே எனக்கு ஒரு டேபிள் போட்டு ஒரு ஸ்டூல் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சேர்லாம் வாங்கினது அதுக்கப்புறம் தான். ஸோ அப்படி போகும்போது கையில் ஒரு டைப்ரைட்டர் எடுத்துப்போம், போர்ட்டபிள் டைப்ரைட்டர். அது என்னுடைய பேகு எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேகை வீட்டில் வச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகணும். நீ எப்படி என்ன வந்த, என்ன செய்ய போகிற, ஏதோ வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன், இப்போ என்னடானா இங்கே ஒரு வேலைக்கு போகிறேன்னு சொல்லி வந்திருக்கேன்னாங்க. நான் சாயங்காலம் வந்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நேர பேட்டிக்கட் ஆஃபீஸ் போயிட்டேன். அப்போ தம்பி நீ இருந்துட்டு மத்தியானம் கூட வந்திருக்கலாம், இப்போ என்ன அவசரம்னாங்க. இல்லைண்ணே நான் இங்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. திரும்ப சாயங்காலம் போனால் என்னுடைய தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நான் சொல்கிறேன், நான் இப்போ வந்து அந்த கம்பெனியில் வேலையில் இல்லை, நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுன்னு ஒரு மிஷினரி இயக்கத்தில் நான் சேர்ந்துருக்கிறேன், அங்கே நான் ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்வேன் அப்படின்னு. ஓ, கொட்டடிக்கிற கூட்டத்தில் சேர்ந்துட்டியா நீ? அந்த வெள்ளை சட்டெல்லாம் போட்டிருப்பாங்களா அவங்க கூட்டத்தில் சேர்ந்துட்டியா? நீ முதல்ல போகும்போதே நாங்கள் நினச்சோம் இப்படி தான் வரும்னு. அந்த கூட்டத்துக்கு போகிறேன், இந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு ஒன்று ஒன்றா கேட்டேன். நானும் நல்ல பையனாக இருக்கேன், பொய் சொல்ல மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அதுவும் இந்த இயேசுநாதருக்கு உனக்கும் இந்த மாதிரி நெருக்க வந்த உடனே சினிமா போக மாட்டேன், நல்ல பையனாகிட்டேன்னு நாங்கள் அனுப்பிக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த அளவுக்கு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி என் பேரில் ஒரு பூஜையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. செண்பகவண்டி வள்ளியம்மன் கோயில்னு ஒரு பெரிய கோயில் உண்டு கோவில்பட்டியில். அதில் என் பேரை சொல்லி அங்கே பூஜை பண்ணி என்னமெல்லாமோ செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் ஊழியத்தினுடைய தொடர்பு. அதில் ஒரு நாள் எம்எல்ஏட்ட கேட்குறாங்க, தம்பி ஊழியத்தில் இங்கே வந்தது நல்லது, ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, உங்கள் வீட்டில் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க, ஒரு நாள் சோம்புலாம் படுத்துட்டா முட்டை ஓதுறது, நெற்றியில் திருநூறு பூசி உங்களுக்காக என்னமெல்லாமோ பண்ணுறாங்கலாம் கேள்விப்படுறேன், நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் வேணால் ஒரு 5 வருஷம் வெளியே போய் வேலை செய்துட்டு திருப்பி வரீங்களா தம்பி அப்படின்னு ஒரு அண்ணன் தம்பி உறவில் நல்லா கேட்குறாங்க. பேட்ரிக் அண்ணனும் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. அப்படி எம்எல்ஏ அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் அப்படி செய்யுங்க தம்பி அப்படின்னு. சரி, இதுதான் கடவுளுடைய சித்தம்னு சொல்லி ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் அதுக்கு அப்ளை பண்ணுறேன். 5 பேர் இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. தூத்துக்குடி தமிழ்நாடு வேர்ஹவுசிங் கார்ப்பரேஷன் இன்டர்வியூ. ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிட் இல்லையா, அதனால் அங்கே இன்டர்வியூ. அதில் நான் ஒரு ஆள் தான் செலக்டட். இப்போ ஒரு பெரிய அக்னி பரிசோதனை மாதிரி, ஊழியத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க போறியா இல்லை உலகத்தோடு ஒட்டி வாழ போறியாங்கிற மாதிரி. இந்த போராட்டத்தில் இருக்கும்போது எபில் அண்ணன் பி சாமியல் அண்ணனுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பி சாமியல் அண்ணன் சேலத்துலேருந்து என்னை பார்க்க தூத்துக்குடி வந்துட்டார். அந்த நாட்களில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பையனை வளர்க்குறதுக்கு பெரியவர்கள் இவ்வளோ முயற்சிகள் எடுத்த காலம், அதற்கெல்லாம் இப்போ பெரிய பற்றாக்குறை. ஸோ அண்ணன் நேர கார் எடுத்துகிட்டு தூத்துக்குடி வந்துட்டார். அங்கே எம்எல்ஏன் ஆஃபீஸ் போனால் நான் அங்கே இல்லை, பேங்க்கு போயிட்டேன். எம்எல் நான் பேங்க்கில் போய் அவனை பிடிச்சிடுறேன் அப்படின்னு நேராக பேங்க்கு வராங்க. அப்போ நான் டோக்கன் கொடுத்துருக்கேன். அப்போ டோக்கன் சிஸ்டம் இல்லையா, டோக்கன் கையில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நேராக பீசாமில் அண்ணன் வந்து, மேனேஜர்கிட்ட சொல்லிவிட்டு நீ கொஞ்சம் வெளியே வா, உன் டோக்கன் ஓன்ட்டு இருக்கட்டும், படத்தை பத்திரமா வச்சுருப்பாங்கன்னு சொல்லி வெளியே இழுத்துட்டு வந்து, ஒரு அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து வளர்ந்த ஒரு இடம் அது. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க். அந்த நிழலில் நிறுத்தி ஒரு மணி நேரம் பிரசங்கம். கலப்பையின் மேலே கை வச்சுட்டு பின்னிட்டு பார்த்தீங்கன்னா உனக்கு சாபந்தான் காத்திருக்கு. வீட்டுக்கு உதவி செய்ய போகிறேன், அப்பா அம்மாவுக்கு உதவி செய்ய போகிறேன்னு போறியா? கடவுள் செய்யாத உதவியை உனக்கு யாரும் செய்ய முடியுமா? உன் குடும்பத்துக்கு செய்ய முடியுமா? உனக்கு நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் கொடுக்குற ஊதியம் வந்து கொஞ்சமாக இருக்கலாம், அது ஜெபிக்கிறவங்க கொடுக்குற பணம்.
கண்ணீரோடு கொடுக்குற பணம். அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பார். அதனால் தைரியமாறு, பின்னிட்டு பார்க்காத, ஊழியத்துக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எடுத்த தீர்மானம் தான். அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆண்டோடைய கிருபையினால் ஒரு நாள் கூட கேப் இல்லாதபடி எஃப்எம்பிபியில் தொடர்ந்து பணி செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இது விஷயத்துலேயும் எம்எல்ஏ பேட்ரிக்கன்லாம் திரும்ப கேட்குறாங்க, தம்பி அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காதீங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பு. எங்களுக்கு நீங்கள் ஊழியத்துக்கு இருக்குன்னு ஆசை, ஆனால் நீங்கள் தான் அதில் முடிவெடுக்கணும் அப்படின்னு. இதுலேயும் தேவதாசன் வந்து என்னை கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போய் தரங்கதர கெமிக்கல்ஸ்லேருந்து வெளிவரும்போது எப்படி கவுன்சில் பண்ணாங்களோ அதே மாதிரி இதுலேயும் இந்த இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணாமல் ஊழியத்தில் இருப்பேன்னு சொன்ன உடனேயும் தூத்துக்குடி கடற்கரைக்கு என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே தம்பி எடுக்கிறது உம்முடைய தீர்மானமாக இருக்கணும், நீர் தான் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், இனி தம்பியினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வேவரிங் சிச்சுவேஷனுக்கு வாய்ப்பில்லாதபடி தேவரீர் உதவி செய்யணும் அப்படின்லாம் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அனுப்பி வச்சாங்க. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் சரித்திரத்தில் சம்பந்தப்பட்ட இப்படிப்பட்ட முக்கியமான நபர்களை இன்றைக்கு நினைவு கூறும் வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்க.